ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஃபேமிலி எஸ்எஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே போயிட்டு இருக்கோம் தெரியுங்களா? இப்போ பாரிஸ் தான் போயிட்டு இருக்கோம். என்ன வாங்க ஜுவல்லரி வாங்குவோம், அதான் நகை செட்டு வாங்குவோம், அந்த மாதிரி அப்படின்ட்டு போயிட்டு இருக்கோம். ஃப்ரெண்டோட தான் போயிட்டு இருக்கேன். அது அவங்கள ஃப்ரெண்டுன்னு நான் சொல்ல முடியாது, அவங்க அக்கான்னு தான் நான் கூப்பிடுவேன். ஃப்ரெண்டெல்லாம் எனக்கு கொஞ்சம் இப்போ செட்டே ஆகலைங்க. அதனால் அவங்க அக்கானே அவங்க ரொம்ப வருஷமாக எனக்கு பழக்கம். வந்துருச்சுங்க, ரிப்பன் பில்டிங் வந்துருச்சு. அதுக்கடுத்து சென்ட்ரல் வந்துடும். இதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப வருஷங்க ஆச்சுங்க. அதான் அந்த அக்கா அவங்களோட வந்து ட்ராவல் பண்ணிட்டீங்க. ஓலாவில் தான் புக் பண்ணோம். ஓலாவில் புக் பண்ணிவிட்டு நானும் அவங்களுக்கும் சரி வாங்க போகலாம், வீட்லேயே இருக்க போர் அடிக்குது, வாங்க போயிட்டு வருவோம். பாரிஸ்க்கு தாங்க போயிட்டு இருக்கோம். டிராஃபிக் இங்கே இருந்துச்சுங்க, கொஞ்சம் இருக்குதுங்க டிராஃபிக்லாம். எத்தனை மணி இங்கேருந்து ஒரு 10:30க்கு கிளம்புனோம். பரவாயில்ல, ரொம்ப டிராஃபிக்லாம் சொல்லவே முடியாது, இருக்குது, போகலாம். அப்படியே கொஞ்சம் அப்படி நின்று இருக்கணும், ரொம்ப ஹெவியெலாம் கிடையாது. அப்புறம் சென்ட்ரல் வந்துருச்சு. சென்ட்ரல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சென்ட்ரலில் பார்த்துட்டு சரி ஓகே பாரிஸுக்கு போய் என்ன இங்கேயே யோசிச்சுக்கிட்டோம். சரி என்ன நான் வாங்க பார்ப்போம், வாங்க அங்கே போய் ஐடியா பார்ப்போம். அப்புறம் டிராஃபிக் போலீஸ்லாம் அங்கங்கே இந்த காரெல்லாம் அங்கங்கே நின்றுருக்கு, அதெல்லாம் அவங்க வந்து கிளியர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சு. ஓகே, அவங்க அந்த வெயில்லையும் அவங்க டியூட்டியை நல்லா பார்த்துருக்காங்க. சரி ஓகே, கிளியர் ஆகிடுச்சு. அதோடு அப்படியே எடுத்துட்டோம். அவ்வளோதான், பாரிஸு நுழைஞ்சிட்டோம். பாரிஸ்குள்ளே என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். சரி ஓகே, நம்மளோட இதெல்லாம் இந்த பக்கம் இல்லையே வேலை, நமக்கு ஃபுல்லாக லேடிஸ்க்கு என்ன ஐட்டம், நகை செட்டுங்க தானே. சரி ஓகே, அதில் அப்படியே கேட்டுட்டு போயிட்டோம். லெஃப்ட் பக்கம் தான் வரும்னு நினைக்கிறேன் கடை. கேட்டுட்டு சரி ஓகே வாங்க போகலான்ட்டு அப்புறம் அவங்க பேசிகிட்டே இருந்தாங்க. ரொம்ப நாளாச்சு வந்து அப்படி சொல்லிட்டு அதையும் பேசணும். சரி ஓகே வந்துருச்சு, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி இறங்க போகிறோம். 220 ரூபா கேட்டாங்க ஓலா புக் பண்ணி. சரி ஓகே, 220 பஸ்ஸில் போயிட்டு டைம் ஆயிரும், ஆட்டோலேயே போயிடலாம், காரெலாம் எடுத்து வந்தால் நிப்பாட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ஆட்டோலேயே ஜாலியாக போகலாம், காற்றடிக்கும், நல்லா சூப்பராக போகலாம் அப்படின்னு சொல்லி வந்து அதான் நடந்துட்டு. அவங்க வேறு தேங்காய் பூ இங்கெல்லாம் எவ்வளோ கிடைக்கும் அது வேறு கேட்டுட்டு வந்தாங்க. தேங்காய் பூ வீடியோ வேறு இங்கே எடுத்துகிட்டு இருக்குன்னா வாங்கலாம் தேங்காய் பூ அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரி வாங்க நகை செட்டு கடைக்குள்ளே போவோன்ட்டு வந்துருச்சுங்க. ஒரு நகை கடை, செட்டு கடை, நாங்கள் ஒரு கடை தெரிஞ்சது எனக்கு. அப்புறம் போனோம். இந்த செட்டு 4500 ரூபா சொன்னாங்க. நிறைய செட்டெல்லாம் போட்டு பார்த்தேன், எங்களுக்கு பிடிக்கல. முன்னாடியே வாங்கினது 4500 ரூபா சொல்லி அடித்து பிடிச்சி பேசி எவ்வளோக்கு வாங்கியிருப்பேன்னு சொல்லுங்கள். அந்த செட்டை அப்படியே வாங்கிட்டேன். அப்புறம் அந்த செட்டை போட்டு பார்த்தேன். சரி ஓகே, எங்கள் மாடலை கட்டிக்கெல்லாம் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். சரி இதை ஃபைனல் பண்ணி போடுவோன்ட்டு போட்டேன். நான் அழகாக இருக்கனான்னு தெரியல, நான் போட்டேன் அது அழகாக இருக்கல, செயின் போட்டனால நான் அழகாக இருக்கனான்னு தெரியல. சரி போட்டு நானே அப்படியே சீன் போட்டேன், அழகாக இருக்கேன் அப்படி இப்படின்னு சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி ஓகே, இது நல்லா தான் இருக்குது, பார்த்துக்குருவேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு இப்படி தான் இருக்குது, வேறு ட்ரெஸ் எல்லாம் போட்டால் அப்புறம் அந்த நகையை அப்படியெல்லாம் போட்டுட்டு சரி ஓகே இதே ஃபைனல் பண்ணிக்கிறோம், வேறு இதெல்லாம் கொஞ்சம் செட் ஆகலை, இது நல்லாயிருக்கு என் முகத்துக்கு ஓகே அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அப்புறம் அதை வீடியோ எடுத்தேங்க. நல்லா எடுங்க வீடியோ, அவங்க இவர் எடுங்க ஓனரை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து கடை கூட அவங்க சாப்பிட்டாது. இவங்க தான் ஃப்ரெண்டே எனக்கு வேணாங்க, அக்கானே நான் சொல்கிறேங்க. எனக்கு ஃப்ரெண்டுன்றவங்களே எனக்கு துரோகம் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. எனக்கு ஃப்ரெண்டே ராசியே இல்லைங்க. அவங்க அக்காவை அப்புறம் வாங்குங்க அப்படின்னு என்னையே வந்து வாங்க சொன்னாங்க. நீங்களே வாங்க, இது அவங்க பக்கத்து கடை தான் நான் இதுவும். அப்புறம் இந்த கடையில் பார்த்தா அவங்க அனுப்பிச்சி விட்டாங்க. ஓகே, இங்கே ரொம்ப எவ்வளோ 4500 ரூபா சொல்லி அவங்க 3800 எங்களுக்கு கொடுக்கணும், 3000 ரூபா தான் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேங்க அதை. அப்புறமா இன்னொரு பக்கத்தில் இன்னொரு கடைக்கு பாரிஸில் வந்து சவுகார்பேட்டை பக்கம் இது, அங்கே போய் எந்த செட்டு பார்த்தோம். இதுவும் ஓகேங்க. இந்த செட்டெல்லாம் நம்ம லோக்கலில் பார்த்தோம்னா 8000 அப்படி சொல்லுவாங்க. இதுவும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக தாங்க இருக்குது. 2500 3000 ஓகேங்க, வாங்கலாம். இங்கேயும் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் இது மாதிரிலாம் போனால் இந்த செட்டுங்கெல்லாம் போய் வாங்கிட்டு போடலாங்க. இதையும் பார்த்தேன், இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. சரி ஓகே இதுவும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு
இது ஓகே, சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்குது இந்த கடையில். ஒரு ஒரு இடத்துல தாங்க ஒரு இது அமையுது. எல்லா இடத்துலையுமே ஒரு கடையிலேயே அமையலை இதுவும். அந்த கடையில் அந்த ஸ்டோன் வச்சு அமைஞ்சிச்சு. இங்கே வந்து இந்த இந்த ஜுவல்லரி தான் நல்லா இருந்துச்சு, இது கோல்டு. சரி ஓகே அப்படின்ட்டு இங்கே பர்ச்சேஸ் பண்ணி அந்த கடையெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. பாருங்களேன், வெறும் 1500, 1800, 2500 அப்படிலாம் இருக்குது. அந்த சைடெல்லாம் 1500 தான் போட்டிருந்தாங்க. ஓகே, எனக்கு பார்த்தோன்னே இந்த நகை எடுக்கிறதா, அந்த நகை எடுக்கிறதா, இது எடுக்கிறதா, அதை எடுக்கிறதான்னு எது எடுக்கிறதுனே தெரியல கடைசியில். சரி கடைசியில் அங்கே ஒரு அந்த 2வது லைனில் இருந்துச்சு அந்த பாக்ஸ் இருந்துச்சு, அதுதான் அந்த இடத்துல வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஓகே, அதே மாற்றிட்டான்னு வேறு கம்மலை எடுத்துகிட்டு இங்கிட்டலாம் வந்து பார்த்தா இதுவுமே இதெல்லாம் ஒட்டியானம்லாம் இல்லை. இது ஒட்டியானம் இல்லாதனால 1500லேருந்து ஸ்டார்ட்டாம். 1500லேருந்து 2000 வரைக்கும் ஸ்டார்ட்டுண்ணா. இந்த பக்கம் ஒட்டியானலாம் இல்லை, அந்த சைடு ஃபுல்லாக ஒட்டியானம். இதெல்லாம் வேறு 1500, 1200 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த க்ரீன் கலர்லாம் 1500 தானா. பரவாயில்ல, இல்லை வாங்கலாம்ல? அவங்க சொல்லுங்கள் உங்கள் கமெண்ட்டை, வாங்கலாமா என்னன்னு. அது அப்புறம் இது வந்து 1500 தான் சொன்னாங்க. சரி ஓகே பரவாயில்ல, எல்லாம் நல்லா இருக்குது. எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சரி பொண்ணுங்களுக்கு ஆசை விடுமா, அதை பார்த்துக்கிட்டே வேணும் வேணும் வேணும்னு தான் தோணுது. சரி ஓகே போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க நாங்கள். அவ்வளோதாங்க, பசி எடுத்துருச்சு. நாங்கள் ஒரு ப்ரெட் ஆம்லேட்டும் ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் குடிச்சிட்டு 2 பேர் வந்து வெயிலில் சுற்றி மயக்கம் தள்ளிடுச்சு. சரி போதும், இது வரைக்கும் பர்ச்சேசிங் முடித்ததெல்லாம் போதும், போய் பசிக்குது, சாப்பிடுவோம், சோறு இல்லைன்னா இல்லையே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லியாச்சு. கிளம்பியாச்சு. போதும், இந்த 2 இதுக்கே டைம் ஆயிடுச்சு. இன்னொரு தடவைலாம் ஷாப்பிங்லாம் பண்ணவே முடியாது, வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் போகலாமான்னாங்க. ஐயோ முடியாது, வெயில் வெக்க பயங்கரமாக இருந்துச்சு. அப்போ அந்த காற்று அடிச்சோன்னா தான் குழுக்குள்ளும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. வெக்க காற்று சேர்ந்து அடிக்குதுங்க. ஐயோ பாவம், ஆட்டோக்காரங்க, காருக்காரங்க, பஸ்ஸுக்காரங்கெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான் எல்லாருக்கும். அப்புறம் சரி வீட்டில் இருக்க நமக்கே இப்படிவே இருக்குது, எப்போயாச்சும் ஒரு தடவை வெளியே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அப்படின்னு நினச்சிட்டு அவ்வளோதாங்க நடைய கட்டங்க. பசி வேற தள்ளுதுங்க, நாக்கு தள்ளிடுச்சுங்க எல்லாமே. இதுவும் ஆட்டோ அதே தான், 220 ரூபா ஆட்டோ. சரி ஓகே, அதேல போயிடுவோம், பஸ்ஸில் போனாலும் நீ டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி ஓகே அப்படின்ட்டு அவே இருக்குதுங்க. அதாங்க முடியும், எப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன் அப்படின்ட்டு இருந்தேன். சரி ஓகே ஃபைனலாக ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீடு வந்துருச்சுங்க. என்ன பண்ணேன், போய் அந்த அக்காவை விட்டுட்டு அவங்க வீட்டில் விட்டுட்டு அப்புறமா நான் போகணுங்க எங்கள் வீட்டுக்கு. சரி அவங்களுக்கு ஸ்டாப் வந்தோன்னா ஐயோ அவங்கள அனுப்பிச்சி விட்ருவோம், அவங்க வீட்டுக்கிட்டே ஓலாவை புக் பண்ணிட்டோம். சரி ஓகே அங்கே போய் இறங்கிட்டு நீங்கள் போங்க, நான் பைக்கில் அவங்க வீட்டுக்கிட்டே என் பைக்கை நிறுத்தி வச்சுருந்தேன், ஸ்கூட்டி அங்கேயே நிப்பாட்டி இருந்தேன். அதனால சரி அங்கே போய் எடுத்துகிட்டு அவங்கள போய் விட்டுட்டு அப்புறமா ஸ்கூட்டியை எடுத்துகிட்டு அப்புறமா தாங்க கிளம்பணும். அவங்கள போய் ட்ராப் பண்ணணுங்க. அப்புறம் என்ன வீடு வந்துருச்சு, அந்த ரைட்டு போட்டாங்க, லெஃப்ட் போட்டாங்க. எப்பா வீடு வந்தால் சரி, அனல் காத்துக்கிறதுக்கு முடியல நம்மளால தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில் மட்டும் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டோங்க. அங்கங்கே இடையில குடிச்சிட்டு ஆட்டோவில் தான் வரோம். அவ்வளோதாங்க என்ட்ரி ஆக போகிறேங்க. டயர்டாகிடுச்சுங்க, இங்கே முடியலைங்க என்னால், பசிங்க. சோறுக்கு தேங்க முக்கியத்துவம், அதை சாப்பிட்டாதான் அப்பா மனசு நிம்மதியாக இருக்கும், வயிறு நிம்மதியாக இருக்கும். வீடு வந்துருச்சு. அங்கே கோயில் திருவிழா வேறு இன்றைக்கி பால்குடம் எடுத்து முருகனுக்கு உகந்த நாளில் நாங்கள் இதில் ஷாப்பிங் போயிட்டோம். முருகனை கும்பிடாம சரி வந்து கும்பிட்டுக்குருவன்ட்டு வந்துட்டு பால்குடம்லாம் போயிடுச்சு. சரி அவங்கள இங்கே இறக்கி விட்டுட்டு நான் வந்து ஸ்கூட்டி எடுத்துகிட்டு கிளம்பணுங்க. வந்துட்டோங்க கோயில்கிட்ட, அவங்க வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். அவ்வளோதான், அவங்கள போய் ட்ராப் பண்ணிவிட்டு நான் வந்து கிளம்ப வேண்டியதான் நம்ம வீட்டுக்கிட்ட. அவ்வளோதான், ஸ்கூட்டி எடுத்துகிட்டு நான் கிளம்பிடுவேன். இப்போ நம்ம வந்து நம்ம வீட்டுக்கிட்ட வரப்போகிறோங்க. அவ்வளோதாங்க, அவங்ககிட்ட ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. அவ்வளோதான், அந்த சின்ன வாண்டு என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னு தெரியாது, போனால் தான் தெரியும் என்ன பண்ணுவாங்கன்னு. இங்கே முடியல, போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு போய் பேக்கெல்லாம் இப்படி தூக்கி எறிஞ்சிட்டு ஃப்ரெஷ் ஆனால் தான் மைண்ட் செட்டே வரும். அவ்வளோதான் வந்தாச்சுங்க நம்ம வீடு. வந்துட்டு படியேறு அதே முடியலைங்க, படியேறுனே டிஷ்ஷுன்ட்டு இருக்கேங்க, டயர்டாயிருச்சு. சரி ஓகே, அங்கேயே சவுண்டு கேட்குது, குழந்த சவுண்டு.
சரி போய் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா பார்ப்போம் என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்காக நன்றி. பாய்.